ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்களாக்கும் சஹருக்கு வந்து மட்டன் சாப்ஸ் தான் செய்ய போகிறேன். சிம்பிளாக குழம்புல வைக்கல, குழம்பு வச்சா சீக்கிரமாகவே தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மட்டன் சாப்ஸ் எடுத்து இது பண்ணிக்கிட்டு ஒரு கறி வந்து 1/4 கிலோ நல்லா நெஞ்செலும்பு கறியாக வாங்கிக்கிட்டு அதை நல்லா ஒரு 4 விசில் விட்டு வச்சாச்சு. வச்ச பின்னாடி பார்த்திங்களாக்கா அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கறி பார்த்திங்களாக்கா உங்களுக்கு நெஞ்செலும்பு கறினாலும் ஒரு 3 விசிலே நல்லா வெந்துடும். நான் 4 விசில் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்களாக்கா ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லித்தழை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு, அப்புறம் ஒரு வாணலியில் வந்து ஆயில் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனு, ஆயில் வந்து 4 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு ஒரு இஞ்சி பூண்டு ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் நான் பல்லேரி வெங்காயம் போடலை. அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்ட பின்னாடி பார்த்திங்களாக்கா நல்லா தக்காளி, மல்லித்தழை, பச்சை மிளகாய் நல்லா வதங்க பார்த்திங்கனாக்கா அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பட்டகிராம்பு தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கனாக்கா ஏதாவது மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லாட்டி அது போட தேவையில்லை. நல்லா வந்து கிரேவி உங்களுக்கு நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம விசில் விட்ட கறியை வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சுட்டா நல்லா மட்டன் சாப்ஸ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. சஹருக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.